சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம். வெல்கம் டு பிரியாஸ்ரீ கிச்சன். நான்வெஜ் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த பிரியாணியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணியும் உங்கள் ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்துடும். 1 டேபிள் ஸ்பூன் கீ அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா அதையும் ஆட் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இல்லைன்னா ஹோல் கரம்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் புதினா அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு ஃப்ளேவருக்காக ஒரு 5-6 பச்சை மிளகாவை லைட்டாக கீறி அதையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் போனதுக்கப்புறமா, ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறமா 2 தக்காளி அதையும் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்கு இந்த டைமில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். இதுக்கு தேவையான காரத்துக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் நிறைய காரம் சேர்க்க வேண்டாம். அதனால் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணதுனால பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக. ஸோ இதையும் நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கர்டு அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த டைமில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி குக் ஆகணும். அந்தளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே நான் எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி, பட்டர் பீன்ஸ் அண்டு உருளைக்கிழங்கு இது தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க விட்டுறலாம். ஸோ நான் இங்கே சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1 டம்ளர், அதாவது 1க்கு 2 பங்கு தண்ணி. 1 டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா 2 மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த சீரக சம்பா அரிசியை ஆட் பண்ணிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். சீரக சம்பா நீங்கள் பிரியாணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ இது இந்த நல்லா குக் ஆகட்டும். தண்ணி ரொம்ப கம்மியாகும்போது நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ தண்ணி வந்து இந்தளவுக்கு இருந்தால் ஓகே. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் புதினா சேர்த்து நம்ம தம் போட்டுடலாம். நான் இங்கே வந்து அரிசி எவ்வளோ எடுத்துருக்கிறேன்னா ஒரு அரை ஆளாக்கு சொல்லுவோம் இல்லையா, அதில் 1 டம்ளர் அரிசியும் எடுத்துருக்கிறேன். இது 4-5 பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்கும். அதுக்கான அளவுகள் தான் நீங்கள் இப்போ பார்த்தது. ஸோ எப்பவும் போல் நான் தம் போட்டாச்சு. தம் போட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. 25 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிருக்கும். டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். எல்லாரோட ஃபேவரட்டாக மாறவும் செஞ்சிடும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எம்மையான ரெசிபீஸ்க்கு பிரியாஸ்ரீ கிச்சனை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறமா நிச்சயமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு.